ஒன்று உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. இதுதான் லிரிக்ஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரி டீப் மீனிங் உள்ள பாட்டு, ஃபேமஸான பாட்டெலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லையா? பிகாஸ் டிக்டாக் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ ஆர் நியூ டு மேனிஃபெஸ்டேஷன் ஆர் யூ ஆர் அ ப்ரோ ஆல்சோ, இந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி பாட்டை சர்ச் பண்ணி ஃபேவரட்டாக ஆக்கி கேட்குறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் பார்ட்னர் கூட சேர்த்து வைக்க போகிறதும் கிடையாது. நோ மேட்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏன் கோச்சிங்கே சேர்றீங்க, ஓகே? நீங்கள் வந்து யூ வாண்ட் டு அட்ராக்ட் யுவர் ஸ்பெசிஃபிக் பர்சன். நீங்கள் வந்து நைட்டு தூங்குற முன்ன ஒரு டெக்னிக் செய்கிறீங்க. செஞ்சுட்டு இந்த மாதிரி பாட்டை கேட்டு உங்கள் பிரெயினை கேட்டால் நீங்கள் கூலாக ஒன்று சொல்லிடுவீங்க, எனக்கு தூக்கம் வர மாறுது சிஸ்டர், அவ்வளோ வலி, அவ்வளோ விஷயம் நடந்துருக்குன்னு. புரியுதுங்க. ஆனால் நம்ம சொல்கிறது நீங்கள் கேட்கணும் இல்லையா? நல்லதுக்கு தானே சொல்கிறது. இந்த மாதிரி பாட்டை நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க. லெட்ஸே நைட்டு ஒரு 11லேருந்து 12 நைட்டு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட், சரி அவ்வளோ 1 ஹவர்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகே வேணாம். லெட்ஸே ஒரு 11லேருந்து 11, 10, 20, ஒரு 11:30 வச்சுக்குவோம். ½ an ஹவருக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பவர்ஃபுல் டெக்னிக்காகவே இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் வேணுக்குன்னு பண்ணல, ஆனால் இன்னவே நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் இதை மாற்றலாம். எப்படின்னா, அதுலேருந்து ஒரு 2 hours, 3 hours, 1 hours, இல்லை விடிய விடிய நம்ம இந்த மாதிரி நம்மளை காம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு அது இயற்கையாக கொஞ்சம் நடக்கும். நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா யாராச்சும்? லைக் வந்து அந்த பர்சனோட பிரிவினால் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நடிகர், இல்லை சேர்ந்து இருக்கும்போது கேட்ட பாட்டு, ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டது இந்த வாட்ஸ்அப்லலாம், அப்புறம் இந்த மாதிரி, இல்லை உங்களுக்கே ஒரு சில பாட்டு கூட கனெக்டடாக இருக்கும் இல்லையா? சோகமாக லிரிக்ஸ் வந்து உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கேட்டிங்கன்னா, யூனோ வாட், சாரி டு சே, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்காது, இல்லை ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் நீங்கள் என்ன சொல்ல, நான் உங்களுக்கு காசு கட்டியிருக்கேன், நீங்கள் கோச்சிங் சேர்ந்துருக்கேன், நான் பேமெண்ட் பண்ணி ஐ எம் டூயிங் இட், சொன்னதை செய்கிறேன் சிஸ்டர்னு சொன்னதை செஞ்சீங்க. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆப்போசிட் ஆக்ஷன்ஸில் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் மெயின்லி ஃபார் what are the common mistake that majority of the people doing during they're trying to manifest their ex, crush or relationship or whatever. But generally இது வந்து among family, siblings, friends இதுக்குள்ளே நடக்கும். ஆனால் மெஜாரிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றின வீடியோ இது. ஏன்னா ரொம்ப ரிக்வெஸ்ட் எனக்கு இதை பற்றி தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, the science, the logic behind manifestation is for you to heal, transform தான் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஓகே, ஒரு சின்னரியே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லெட்ஸே நீங்கள் ஒருத்தவங்களை ஒரு 3 இயர்ஸ்க்கு டேட் பண்ணுறீங்க. பிகினிங்கில் வேறு மாதிரி இருந்தாங்க, நடுவில் வேறு மாதிரி நெகட்டிவாக மாறுறாங்க, திருப்பி உங்கள் கூட வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து தச்சு ஒரு ஃபுல் செப்பரேஷன் வச்சுக்கோ. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம், இல்லை உங்களை அறியாமல் நீங்கள் செஞ்ச மிஸ்டேக் கூட இருக்கலாம். வாட் எவர் இட் கேன் பி டன், ஓகே? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விடிய ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை டே டைமில் பார்க்குறீங்க. உங்களோட டெய்லி ருட்டீன் வந்து சந்தோஷமாக வாழாமல் இருக்கீங்க. லைக் உங்கள் அம்மாட்ட சிரித்து கலக்கலப்பாக பேச மாட்டீங்க, உங்களுக்கே உங்களை ட்ரெஸ்ஸாக பண்ணிக்க பிடிக்கல. எவரு பண்ண இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் விஷயத்தினால உங்களுக்கு சின்ன பிரச்சனை கூட உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் போகிற வேதனை இருக்க. ஒரு சின்ன பில்லை பார்த்தாலோ, இல்லை அம்மா வந்துமா வீட்டுக்கு வரப்போ வாங்கிட்டு வந்து சொன்னால் கூட அவங்கக்கிட்ட ஒரு நல்ல இன்டராக்ஷன் இல்லாமல் சரி ஐயோ என்ன சும்மா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, you need to work with yourself. காமனாக பண்ணுற விஷயம் இந்த ஒழுங்காக நைட் ஸ்லீப் இல்லாமல். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ பிரேக்கப்பில் இருக்க, நீ வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும், யோகா போ. நானே நிறைய வீடியோவில் சொல்லுவேன், சாமி கும்பிடு. இன்னொன்று முக்கியமாக காமனாக நடக்கிற ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணது என்னென்னா, கடவுளே நான் சிவன் டிவோட்டி, ஓகே? நான் மண்டே சிவனுக்கு ஃபஸ்டிங் எடுக்கிறேன். ஏன்னா மண்டே சிவனோட டே நான் எடுக்கிறேன். 16 வாரம் எடுக்கிறேன், சோமவாரம் விரதம் எடுக்கிறேன், எனக்கு இந்த பர்சனை வர வச்சிரு இப்படிலாம் சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள். இல்லை நான் முருகன் டிவோட்டி, நான் டியூஸ்டே விளக்கு போடுறேன், வாட் எவர். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க அந்த டேயில் நல்லா கண்காணிங்க. கடவுளே நான் எனக்கு விரதமாக இருக்கேன், எனக்கு கெஸ்ட்ரிக் வழியாக இருக்குது, உடம்பு உள்ள எனர்ஜி ட்ரெயினருக்கு இருந்தாலும் நான் விரதமாக இருக்கேன் உனக்காக. ஏன்னா நான் அம்மையில் வச்சுருக்க நம்பிக்கை அப்படி. கடவுளே எனக்கு எப்படியாச்சும் சீக்கிரம் அந்த பர்சனை வரவை. இதுதான் உங்கள் சென்டென்ஸ் ஷார்ட்டாக சொல்லணும்னா. இல்லை நீங்கள் ஒரு லெங்க்த்தியாக அழுது ஃபுல்லாக பண்ணேன், அவர் போயிட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஓகே?
இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, தச்சுட் இந்த மேரேஜும் எனக்கு இப்படி, வாய் எவ்ரி ஒன் சேயிங் தட் ஐம் அன்ஏபிள் டு டேக் அ குட் டெசிஷன்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ப்ரேயர்ஸ்லேயே பெரிய தப்பு இருக்குது. என்ன தெரியுமா, மேனிஃபெஸ்டேஷன்னாலேயே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது வந்து ஃப்ரீயாக நான் நார்மலாக என்னோடய விவிஐபியோட பேக்கேஜில் பெரிய அமௌண்ட் கட்டுறவங்களோட சொல்கிற விஷயத்த நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன். பிகாஸ் ஐ ரியலி இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய பேருக்கு இதை போய் சேரணும் நான் வேண்டிக்கிறேன், மனசார இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டிக்கிறேன். என்னென்னா உங்கள் ப்ரேயர்ஸ்லேயே தப்பு இருக்குது. என்ன தெரியுமா, மேனிஃபெஸ்டேஷன்னாலே நீ ஆசைப்பட்டது நடந்துட்டா நீ என்னவா இருப்ப, ஃபீல் பண்ணுவ, நடந்துக்குவ, அதுவாக நீ மாறினா தான் அது நடக்கும். ஸோ நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு நைட் 11லேருந்து 11:30 ஏன் டெக்னிக்கோ ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், நோ மேட்டர் அது எவ்வளோ பவரான டெக்னிக்கோ சரிங்க. ஆனால் அதுக்கப்புறமோ அதுக்கு பிஃபோரோ யூ ஆர் லிசனிங் டு சேட் சாங்ஸ், யூ ஆர் காலிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் த திங்ஸ் தட் ரியலி மேக் யூ ஹர்ட், இந்த மாதிரியான விஷயத்த அதிகமாக பண்ணிங்கன்னா அதுதான் நடக்கும். ஸோ யூ கான் பிளேம் எனி ஒன். என்கிட்ட கோச்சிங் வரவங்க எல்லாம் கேட்குற விஷயம் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்பாங்க, சிஸ்டர் என்னோடய பர்சன் வந்துடுவாங்களா. நான் சொல்லுவேன், நான் ஜெனரலாக யாருக்குமே ஐ ஒன்ட் கிவ் மை வேர்ட்ஸ். ஃபீட்பேக் பார்த்துன்னு சொல்லுவாங்க, சிஸ்டர் அவங்களுக்குலாம் உடனே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறனாலே ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் போடலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, பட் சில பேருக்கு புரியாது இல்லையா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க இல்லையா, குழந்த மாதிரி. ஸோ ஃபீட்பேக்கில் நான் போடுற அந்த பர்சன் நான், நீங்கள், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், ஃபேமிலி சப்போர்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், எஜுகேஷன், ட்ரோமாஸ், பெயின், லவ் எல்லாமே வந்து வேறு வேறு. ஸோ நம்ம எதிர்பார்க்க முடியாது லாஜிக்கலி அவங்களுக்கு நடக்கிற எக்ஸாக்ட் எல்லாமே நம்மளுக்கும் நடக்கும்ன்ட்டு. அந்த மாதிரிலாம் நான் ப்ரொமோட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எஸ், ஆனால் ஜெனரலாக நீங்கள் கேட்டால் எஸ், மேனிஃபெஸ்ட் வந்து இன்ஸ்டாக நடக்கும். நிறைய பேர் என் கஸ்டமர்ஸே சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நான் அவங்ககிட்ட பேசிட்டு இப்போ நான் பேக்கேஜ் சைன் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே வந்துட்டு அன்பிளாக் பண்ணிட்டு அவங்ககிட்ட மெசேஜ் வந்து சாரிலாம் வருது, இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயம் ஆக்சுவலி நடந்திருக்கு. ஸோ வாட் ஐ கோயிங் டு டெல் இஸ், today is Amavasai, new moon, or a new beginning of the moon, of the cycle. So try to beauty yourself. என்னன்னா நம்ம உடம்புல நெருப்பு போட்டு எரிச்சிக்கிறதுல தச்சு நமக்குள்ள இன்னர் ஒர்க் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒரு இப்போது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுனா, ஒரு கண்ணாடி இருக்குது உங்கள் முன்னுக்கு. நம்ம எல்லாருக்கும் கண்ணாடி தான் என்னென்னு மெஜாரிட்டி ஆஃபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். அது ஃபோனில் பார்க்குற கேமராவாக இருக்கலாம், செல்ஃபி கேமரா இருக்கலாம், இல்லை வீட்டில் கண்ணாடி இருக்கலாம். என் கண்ணாடி மணிக்கு போய்ட்டு இப்போ நான் பொட்டு வைக்கல, எங்கே என் பொட்டை காணும், என் வீட்டில் தான் பொட்டு இருந்துச்சு, என் நெத்தியில் பொட்டுல நான் கேட்க முடியாது. டசன்ட் மேக் சென்ஸ். இங்கே என்னவோ அதுதான் அங்கே வரும் அந்த கண்ணாடியில். ஸோ இந்த தியோரியை என்றைக்கும் நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஐயோ எனக்கு வலிக்குது, இதுதான் என் ரியாலிட்டி, அவங்க பிரிஞ்சுட்டாங்க, தப்பாக சொல்கிறாங்க, வேற ஆள் இருக்காங்கன்றத ஆழமாக நம்புனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் அதுதானே சிஸ்டர் நடந்துச்சு, லாஜிக்கல் திங்கிங்னா யூ கான் பி அ மேனிஃபெஸ்டோ ஃபார் ஷுவர். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் வந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கும். மெஜாரிட்டி ஆள் எப்படி இருப்பாங்கன்ட்டுனா, நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டேன், மொதல் அவங்க வரட்டும் அப்புறம் பார்ப்போம், மொதல் அது நடக்கட்டும் அப்புறம் பார்ப்போம். அது சத்தியமாக நடக்காது. ஏன்னா இப்போ அந்த கண்ணாடி தியோரி சொன்ன தெரியுமா, நம்ம இங்கே என்னவா இருக்கோம், அப்போ நம்ம சிரித்தோம்னா கண்ணாடியில் சிரித்து காட்டுவோம், நம்ம இங்கே அழுதுகிட்டு கண்ணாடியில் சிரிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, நடக்காதில்ல, அதுதான். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம வந்து என்ன நம்புகிறோமோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் பிரபஞ்சம் வெளியே நடத்தி கொடுக்கும். அவசரப்படுறவங்களுக்கு உணர முடியாது. போட்டி பொறாமைகள், இந்த 2 வகையான முகம், தேவையில்லாமல் பாவம் செய்கிறது, கர்மா செய்கிறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆளுக்கெலாம் வந்து சில விஷயம் லேட் ஆகும், இல்லை சில விஷயம் கிடைக்கும் ஆனால் பட்டுன்னு போயிடும், இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேருக்கு வந்து நிறையா அன்வான்டான ஃபிட் அவங்களுக்குள்ளே எடுத்துக்குவாங்க. இந்த டிக்டாக் திறந்தா ஆள் சண்டை போடுறது, அப்புறம் சொந்தக்காரங்க மேனிஃபெஸ்ட் பற்றி தெரியாதவங்க வந்து அப்படி சொல்கிறது, ஜாதகக்காரவங்க இப்படி சொல்கிறது, இதெல்லாம் அதை போட்டு அவங்க வந்து அந்த பர்சனை பிகேம் பண்ணிட்டாங்கன்னாவும் கஷ்டம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டெய்லி லைஃப்பில் என்ன செய்கிறீங்க, யார் கூட அதிகமாக சேட் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, வேலை இடத்துல, வீட்டில், இது போயிட்டு வர இடத்துல, பேசிக்காகவே என்ன டாபிக் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு கண்காணிங்க. உங்கள் வலி, உங்கள் பிரிவினை, உங்கள் வேதனை எனக்கு சத்தியமாக புரியுது, நான் உங்களோட வேண்டிக்கிறேன். நீங்கள் யாருன்னு எனக்கு பெருசாக தெரியட்டுமே, என் வீடியோ பார்க்குற எல்லாக்காக நான் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் அதுவே நினச்சிக்கிட்டு அதிலே வாழ்ந்தீங்கன்னா 48 நாள் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அதுதான் நம்மளோட ஹேபிட்டாக மாறும். ஸோ நீங்கள் உடனே மேனிஃபெஸ்ட் பண்ணி உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதான் நான் சொன்னேன், பியூரி யோர் ஓல்ட் செல்ஃப். உங்கள் பழைய செல்ஃபை நீங்கள் எரிச்சிட்டு புது செல்ஃபை வரப்போ எல்லாம் பெஸ்ட்டான விஷயமா கண்டிப்பாக நடக்கும்.